This video sponsored by Mode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். நிறைவடைந்தது +2 தேர்வு. பரந்த வார்னிங். தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறையில் கீழ் 2024 முதல் 2025 ஆண்டு கல்வியாண்டுக்கான +2 தேர்வு கடந்த மார்ச் 3ஆம் தேதி தொடங்கிய நிலையில் நேற்று முடிவடைந்தது. மாணவர்கள் கொண்டாட்டம் என்ற பெயரில் பள்ளிகளில் வன்முறை செயல்களில் ஈடுபடாமல் இருக்க தலைமை ஆசிரியர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், தேவைப்பட்டால் உள்ளூர் காவல் நிலையங்கள் மூலம் பாதுகாப்பு கூறலாம் என பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறை சார்பில் 1000 கணக்கான பள்ளிகள் தமிழகத்தில் இயங்கி வருகிறது. அரசு, தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் என சுமார் 20,000 பள்ளிகளில் லட்சக்கணக்கான மாணவர்கள் பயில்கின்றனர். அதில் லட்சக்கணக்கான மாணவர்கள் பயின்று வரும் நிலையில் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை முழு ஆண்டு தேர்வுகள், 10ஆம் வகுப்பு, +1, +2 ஆகிய வகுப்புகளுக்கு அரசு பொதுத் தேர்வு நடத்தப்படுகிறது. இந்த நிலையில் 2024 மற்றும் 25ஆம் கல்வியாண்டுக்கான +2 பொதுத் தேர்வு மார்ச் மாதம் 3ஆம் தேதி தொடங்கியது. இதனையடுத்து தமிழகம் முழுவதும் மாணவ மாணவிகள் தமிழ், ஆங்கிலம், விருப்ப மொழி மற்றும் பிற பாடப்பிரிவுகளில் தேர்வு எழுதினர். தமிழகம் முழுவதும் இந்த தேர்வை 3,78,554 மாணவர்களும், 4,24,023 மாணவிகள், 18,344 தனித் தேர்வர்கள், 145 சிறைவாசிகள் என மொத்தம் 8,21,257 பேர் எழுதினர். தமிழகம் முழுவதும் மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்காக 3,316 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டன. மாணவர்களை கண்காணிக்க 45,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள், முறைகேடுகளை தடுக்க 4,800 பறக்கும் படை அதிகாரிகளும் தேர்வு பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து தேர்வு நடைபெற பிறகு விடைத்தாள்கள் சீல் வைக்கப்பட்டு பள்ளிகளில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. தேர்வு நடைபெறும் நாட்களில் மின்சார தடையின்றி வழங்கப்பட்டது. மேலும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் குடிநீர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டது. இதற்கு முழுநேர தேர்வு கட்டுப்பாடு அறையும் தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறை மூலம் அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் நேற்று +2 பொதுத் தேர்வு நிறைவடைந்தது. மதியம் 1 மணியுடன் தேர்வுகள் நிறைவடைந்த நிலையில் மாணவர்கள் 12ஆம் ஆண்டு கால பள்ளி படிப்பை முடித்த மகிழ்ச்சியில் கொண்டாட்டங்களில் ஈடுபடுவார்கள். புத்தகங்களை வீசி எறிவது, பிற மாணவர்கள் மீது பேனாமை தெளிப்பது, வண்ணப் பெட்டிகளை தூவுவது என கொண்டாட்டத்தில் ஈடுபடுவார்கள். அதே நேரத்தில் சில மாணவர்கள் பள்ளிகளில் விளையாட்டிற்காக செய்வது போல சக மாணவர்களை தாக்குவது, பள்ளிகளில் இருக்கும் பொருட்கள் சேதப்படுத்துவது போன்ற நடவடிக்கைகளிலும் ஈடுபடுத்தும் கடந்த சில ஆண்டுகளாக அதிகரித்து வருகிறது. இந்த ஆண்டு பள்ளி கல்விகளை மாணவர்கள் சூறையாடிய சம்பவங்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த ஆண்டு பள்ளிகளில் எந்தவித சம்பவங்களும் நடைபெறாமல் தடுக்க தலைமை ஆசிரியர்களுக்கு பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டது. தேர்வு முடிந்ததும் மாணவர்கள் அனைவரையும் பள்ளியை விட்டு அன்பான முறையில் வெளியேற்ற வேண்டும். ஒருவேளை பதட்டமான சூழல் ஏற்படும் என தெரிந்தால் உள்ளூர் காவல் நிலையங்கள் மூலம் பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.